வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம 27x29 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த ஹவுஸ் பிளான். இந்த பிளான்ல இதோடைய பிரெத் நமக்கு 27 ஃபீட் இருக்குது. இதோடைய லென்த் நமக்கு 29 ஃபீட் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஹவுஸ் பிளானோட என்ட்ரன்ஸ். அதாவது இந்த பிளான்ல இருக்கக்கூடிய போர்ட்டிகோ இருக்கக்கூடிய இடம் இதுதான். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பை தாண்டி மெயின் டோர் வழியா நம்ம இந்த இடத்துல போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போதே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் சிட் அவுட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் அதுதான் லிவிங் ரூமாகவும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஒரு 3 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் இருக்குது 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் சைஸில். தென் இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் இருக்குது 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் சைஸில். அகைன் இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் இருக்குது 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் சைஸில். ஸோ இப்போ கிச்சன் நாம் எங்கே வச்சுருக்கிறோம் அப்படின்னா, இந்த பிளானில் இந்த லிவிங் ரூம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கார்னர்ல நாம கிச்சன் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த கிச்சனுக்கு பக்கத்திலேயே டைனிங்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கான ஸ்டெப்பு இந்த ஹால்லையே அப்படியே ஏறி போற மாதிரியான பிளான்ல நம்ம ஸ்டெப்பும் நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லா விண்டோவுமே நம்ம 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸ்ல இங்க இருக்கக்கூடிய எல்லா விண்டோவுமே நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்ரூம்ல இருக்கக்கூடிய இந்த 2 விண்டோ மட்டும் 2 ஃபீட் கிராஸ் 2 ஃபீட் சைஸில் இந்த 2 விண்டோ மட்டும் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பாத்ரூம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த பெட்ரூமுக்கு மட்டும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அது போக காமனான பாத்ரூம் டாய்லெட் இந்த சென்டர் பொசிஷனில் இந்த பாத்ரூம் டாய்லெட் நம்ம காமனாக பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பிளான்ல இருக்கக்கூடிய இந்த வால் திக்னஸ் எல்லாமே நம்ம 9 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த வால் திக்னஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வால், தென் இந்த பாத்ரூமுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த வால், தென் இந்த பாத்ரூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வால் திக்னஸ் மட்டும் 4.5 இன்ச்சஸ் சைஸ்ல நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அகைன் மற்ற எல்லா வாலுமே நமக்கு 9 இன்ச்சஸ் தான். ஸோ இந்த பில்டிங் பிளானோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு 783 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு இந்த பிளானுக்கு வருது. ஸோ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நாம அப்ராக்சிமேட்டா 15 lakhs வரைக்கும் நம்ம அப்ராக்சிமேட்டா எஸ்டிமேட் பண்றோம். பை தேங்க்யூ.